நம்ம நிறைய விஷயத்த யோசிப்போம். ஆனால் சில டைமில் சில விஷயங்களை மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். அதுக்காக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நேற்று நைட்டு மித்துவோட பேக்கை செக் பண்ணல. ஸோ அதனால் காலையில் எழுந்த உடனே அவன் பேக்கில் என்னென்ன திங்ஸ் இருக்குது, ஏதாச்சும் வைக்கணுமா, ஏதாச்சும் சைன் பண்ணணுமான்னு செக் பண்ணி இன்றைக்கி பயோடேட்டா ஃபில் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இன்றைக்கி இங்கிலீஷ் டெஸ்ட் நோட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு சைன் போட்டு கொடுக்கணும். அந்த வேலையை தான் செஞ்சிட்ருந்தேன். 2 வீக்ஸ் தான் ஆச்சு. அதுக்குள்ளே கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெருசாக எதுவுமே கவனிக்கலை. ஸோ இனிமேல் தான் கொஞ்சம் டைம் எடுத்து அவனுக்கு சொல்லித்தரணும். பசங்க 2 பேரும் காலையில் எழுந்திரிச்சோடனே முதல் வேலையை கிச்சனுக்குள்ளே தான் நுழைவானுங்க. சின்னவன் உடனே கவுண்டர் டாப் மேலே எழுதிக்குவான். அதை பார்த்து பெரியவனும் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். வந்த உடனே அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். ஸோ தண்ணி வேணும்னு சொன்னால் அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நேற்று விளக்கி வச்ச பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கூடவே அங்கிட்டும் இங்கிட்டும் குட்டி போட்ட பூனையாட்டம் சுற்றிக்கிட்டே இருந்தான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நேற்று அம்மா கொடுத்து விட்ட ரெடிமேட் பூரியும் மசாலா உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுதான் செஞ்சேன். மித்துக்கு லஞ்ச் அதான் கொடுத்தேன். ஸோ மார்னிங் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணல. மித்துவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்ததுமே திவ்ய பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தான் தூங்கினான். நான் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எரிஞ்சிச்சிட்டான். என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியலும் தக்காளி ரசம் தான். டெய்லி என்ன சமைக்கிறது யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை. எல்லாத்துக்கும் பிடிக்கணும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கணும். இன்றைக்கி கிச்சனில் பெருசாக வேலை இல்லை. நேற்று எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வேலை கம்மியாக இருந்ததுனால மாப் பண்ணலான்னு இருக்கேன். வீக்லி த்ரைஸ் மாப் பண்ணுவேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே சரியாக ஃபாலோ பண்ண முடியல. இனிமேல் ஃபாலோ பண்ணணும்.